திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பன்னாட்டு லைன் சங்கங்களின் மாவட்டம் 324 1H மண்டலம் 8 வட்டாரம் 25 உள்ளடக்கிய கிச்சன்நாயக்கன்பட்டி லைன் சங்கத்தில் 3ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சாசன நாள் விழா நடைபெற்றது. புதிய உறுப்பினர்கள் சங்கத்தில் இணைத்தல் மற்றும் சேவை திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. கெஜநாயக்கன்பட்டியில் அமைந்திருக்கும் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவினை சங்கத்தின் தலைவர் சக்தி MJF லைன் வாய் யோகநாத் அவர்கள் சங்க நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவின் முதல் நிகழ்வாக லைன்ஸ் பெண் உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து லைன் சங்கத்தின் நிறுவன தலைவர் மெல்வின் ஜோன்ஸ் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. மேனன் மாவட்ட ஆளுநரும் தமிழ் செம்மல் பேராசிரியர் டாக்டர் PMJF லைன் ரத்னா நடராஜன் அவர்கள் நல்லாசையோடு விழாவினை புரொஃபசர் டாக்டர் MJF லைன் C சின்னராஜ் சாசன தலைவர் அவர்கள் தலைமையேற்று வரவேற்பு உரை வழங்கினார். முன்னிலை கெஜல்நாயக்கன்பட்டி லைன்ஸ் கிளப்பின் சாசன உறுப்பினர்கள் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இருந்தனர். மேனாள் ஆளுநரும் மற்றும் மேனாள் கூட்டு மாவட்ட துணைத் தலைவர் நல்லாசிரியர் PMJF லைன் C புவனேஸ்வரி அவர்கள் சாசன உறுப்பினர்களுக்கு சிறப்பு செய்து மற்றும் சேவை திட்டங்களை தொடங்கி வைத்தார். மாவட்ட தலைவர் PSD ஸ்கூலிங் PMJF லைன் K பொன்னம்பலம் அவர்கள் வாழ்த்துரை வழங்கியவர்கள். மாவட்ட தலைவர்கள் லைன் D மணிமேகலை, லைன் C புருஷோத்தமன், லைன் N வெங்கடேசன், லைன் P சின்னப்பையன், மண்டலம் 8 தலைவர் நல்லாசிரியர் PMJF லைன் V சுந்தரம், வட்டார தலைவர்கள் MJF லைன் C சின்னராஜ், நல்லாசிரியர் MJF லைன் M அமுதா, MJF லைன் K சந்திரகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறப்பு அழைப்பாளர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட டயட் வைஸ் பிரின்சிபல் டாக்டர் G அன்புமணி, தேமுதிக திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் MK ஹரிகிருஷ்ணன், திருப்பத்தூர் மாவட்ட தேமுதிக தேர்தல் பொறுப்பாளர், மாநில தொண்டரணி துணை செயலாளர் S தினகரன், வாணியம்பாடி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர், மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் C சிவகுமார், கந்தளி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் G ஜமால், கந்தளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் P கார்த்திக் செல்வன், திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் TV செய்தியாளர் C ரமேஷ், கந்தளி வடக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் P பிரபு, கந்தளி வடக்கு ஒன்றிய கழக பொருளாளர் P மோகன், கந்தளி தெற்கு ஒன்றிய கழக பொருளாளர் P மாது, நத்தம் ஊராட்சி கழக செயலாளர் K சிங்காரவேலன், கந்தளி ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் K கோவிந்தராஜ், குனிச்சி ஊராட்சி கழக செயலாளர் ஐயப்பன், காக்காங்கரை கிளை செயலாளர் கஜேந்திரன், R கேப்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். லைன் சங்கத்தின் தலைவராக 2ஆம் முறை தேர்வு செய்யப்பட்ட தேமுதிக கந்தளி வடக்கு ஒன்றிய செயலாளரும் நல்லபுனூர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில் தர்மகர்த்தாவும் KV பாப்புஅம்மா நினைவு அறக்கட்டளை நிறுவன தலைவரும் ரெட் கிராஸ் பெட்ரன் உறுப்பினர் திருப்பத்தூர் கம்பன் கழகத்தின் மற்றும் பூமிதாய் நிறுவனத்தின் உறுப்பினர் பெரிய கரகப்பட்டி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற தலைவரும் LK மற்றும் NKL காம்ப்ளெக்ஸ் இயக்குநர்களின் ஒருவர் சக்தி MJF லைன் வாய் யோகநாத் அவர்கள் மீண்டும் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரை தொடர்ந்து செயலாளராக லைன் S சீனிவாசமூர்த்தி, பொருளாளராக லைன் S தன்ராஜ், சங்க நிர்வாகிகளாக லைன் K குபேந்திரன், லைன் J அன்பரசு, லைன் G M பிரகாஷ், லைன் R விஜயகுமார், லைன் C யுவராஜ், லைன் J யுவராணி, லைன் V விஜயலட்சுமி வசந்தப்பன், லைன் R நதியா ரமேஷ், லைன் SS ரவிச்சந்திரன், தலைமை ஆசிரியர் லைன் M மனோகரன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களைத் தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் லைன் C கல்பனா சின்னராஜ், N விஜயலட்சுமி குபேந்திரன், M வித்யா மகேந்திரன், N தீனதயாளன், S பகத்சிங், டாக்டர் G சக்தி, TR பிரபாகரன், R மங்கையர்கரசி, S ரமேஷ், KV முரளி ஆகியோர் புதிய உறுப்பினர்களாக சங்கத்தில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து ஈவேனா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு மாணவர்கள் சத்துணவு உண்ண 200 தட்டுகள் ரூபாய் 10,000 மதிப்பில் லைன்ஸ் உறுப்பினர்கள் வாய் யோகநாத், தலைவர் வாய் விஜயலட்சுமி வசந்தப்பன், NK வசந்தப்பன், C கல்பனா சின்னராஜ், M மனோகரன், MJF லைன் டாக்டர் L மணி, V கேசவ சக்திவேல், PMJF லைன் P சின்னப்பையன், R விஜயகுமார், GM பிரகாஷ், J ஆதிமூலம், J அன்பரசு ஆகியோர் நிதியளிப்புடன் ஈவேனா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழக அரசின் சிறந்த பள்ளிகளுக்கான சிறந்த விருது தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் மறைந்த பேராசிரியர் க அன்பழகன் அவர்கள் பெயரில் வழங்கப்படும் விருதினை பெற்ற தோக்கியம் ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் S நவீன், G ராஜன், ஆசிரியர் R ராதா, ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தோக்கியம் ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்து பாராட்டப்பட்டது. மேலும் ஈவேனா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடப்பட்டு நீரிழிவு நோய், புற்றுநோய், கண் நோய்கள் ஆகியவற்றிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள விழிப்புணர்வு நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. மற்றும் மண்டலம் 8 உள்ளடக்கிய திருப்பத்தூர் போஸ்ட் லைன் சங்கம், திருப்பத்தூர் பிரைட் லைன் சங்கம், பிரைட் லைன் சங்கம், திருப்பத்தூர் கோட்டை லைன் சங்கம், திருப்பத்தூர் ராத்னாஸ் லைன் சங்கம், திருப்பத்தூர் அன்னை தெரசா லைன் சங்கம், திருப்பத்தூர் ஜவ்வாத லைன் சங்கம், மாடவள்ளி லைன் சங்கம், திருப்பத்தூர் ஃப்ரீடம் சிட்டி லைன் சங்கம், திருப்பத்தூர் மாஸ்ட்ரோ லைன் சங்கம், பச்சூர் லைன் சங்கம் ஆகிய லைன் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், மாவட்ட தலைவர்கள், உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புடன் கூடிய இரவு விருந்து வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் சக்தி MJF லைன் வாய் யோகநாத் அவர்கள் ஏற்புரை மற்றும் நன்றி உரையுடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது.
திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ். வெப் மாஸ்டரா, மீட்டிங் சேர்பர்சனா, மீட்டிங் நடத்தும் போதெல்லாம் எவ்வளோ மெம்பர் வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் வரல, யாரெல்லாம் வந்துடுறாங்க ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை காலையில் ஃபோன் பண்ணி கேட்கணும், இன்றைக்கி பாரு எத்தனை பேர் வரல பாரு, எல்லாருக்கும் வேலை இருக்குது இல்லை சொல்லலை, ஆனாலும் கூட அவங்களாம் ஏன் வரல அப்படின்னு நாளைக்கு நீங்கள் கேட்கணும். அப்போ தான் பாரு நம்மளை மறக்காமல் கேட்குறாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அடுத்த நாள் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். நிறைய செயல்பாடுகள் இருக்கும், அந்த செயல்பாடுக்கு நிறைய பணமும் வேணும். அவங்க எல்லாம் வந்து பார்த்துருக்குற ஒரு இடத்துல எல்லாமே பெரிய பெரிய ஏதாவது ஒரு பொருளை நம்ம வைக்கிறோம்னா அதனுடைய சிறப்புகளை நம்ம சொல்லுவோம். இந்த பொருள் இப்படியாப்பட்டது, இவ்வளோ தரமானது, நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறோம். ஒருத்தர் வாங்க வச்சு அது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி லைன் உறுப்பினர் நமக்கு உள்ளார வரணும் அப்படின்னா இதுதான் சந்தைப்படுத்துது. லைன்ஸுடைய சிறப்புகள்லாம் நம்ம சொல்லணும். இதில் பாருங்க நிறைய ட்ரைனிங் இருக்குது, இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய ட்ரைனிங் இருக்குது, நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிறோம், நிறைய நாலேஜ். எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுகிற அறிவு எந்த கிடைக்குதுன்னா இங்கே தான். இது ஒரு பெரிய களஞ்சியம். ஒரு கடை புதுசில் லைன்ஸ்லாம் என்னன்னே தெரியல எனக்கு. அப்புறம் 2000 லைன் நன்றி. வகையில் 2வது வருடமும் இவருடைய தேவை இருக்கிறது என்பதால் இவரையே பிரசிடென்ட் ஆக்குறதுனால நீங்கள் LCF கோஆர்டினேட்டர் எவ்வளோ எம்ஜிஎஃப் கொடுப்பீங்க? என் பேரில் ஒன்று கொடுத்துங்க, இந்த வாட்டி ஒன்று கொடுத்துட்றேங்க. உங்களுடைய மனைவி தான் சேரும் போதே வந்து நான் எம்ஜிஎஃப் கொடுக்குறேன்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். அவருக்கும் எனக்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எத்தனை? 2 எம்ஜிஎஃப். சரி, இப்போ வந்து $20 கட்ட சொல்லிட்டாங்க, சொல்லியிருக்கீங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. நன்றி. அதே போல் LCF நீங்கள் தான் எல்லாமே கைடாக இருக்கணும். ஏற்கனவே அவர் இருந்தாலுமே கூட முன்னால் இருக்கிற தலைவர் தான் இந்த வருஷ தலைவருக்கு எப்பவுமே வந்து ஒரு கைடாக இருக்க வேண்டும். அவரை சிறப்பாக வழிநடத்தி மிகச்சிறந்த சங்கமாக வர உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. சிறப்பாக செய்வீங்களா? அவர் மேலே சொல்லிட்டாரு, கோல்டு கொடுத்த மாட்டேங்கிறாரு. எந்த அளவுக்கு கோல்டு செயல்படுதுன்னு பார்க்கலாம். அது வந்து தங்கத்தை கொடுத்து தான் நம்ம இது பண்ணுறதுன்னு இல்லை. அப்பா அப்படின்னு வர்றவங்களுக்கு இது ஒரு அடையாளம். தான் வந்து பதிவு எடுத்ததுக்காக ஒரு மிகப்பெரிய அடையாளம். இந்த டாலருக்கு உண்மையிலே அவ்வளவு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. கூட எனக்கு அது பணி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஒரு செக்ரட்டரி எப்படியோ அப்படிதான் அந்த சங்கம் இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, பரவாயில்லப்பா சார் சூப்பராக படிக்கிறாருப்பா, சூப்பர் பிரசிடென்ட்னுவாங்க. சப்போஸ் அங்கே எதனா ஒரு கொஞ்சம் தொய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, செக்ரட்டரி சரியில்லைப்பா, சீனிவாசர் சாரால் தான் இந்த கிளப்பே போயிடுச்சுப்பா அப்படின்னுவாங்க. அதனால எப்பவுமே செக்ரட்டரி ரொம்ப உஷாராக இருக்கணும். நல்லதாக இருந்தாலும் இவர் பேர் வாங்கிக்குவார், கெட்டதாக இருந்தால் நம்ம தமிழை சொல்லுவோம். அதனால அந்த செக்ரட்டரி அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து ஒரு நல்ல போஸ்ட்டு. அதை வந்து நம்ம சீரிய முறையில் அதை கரெக்டாக கொண்டு போகணும். எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் தலைவரை வந்து கலந்து ஆலோசிக்காமல் செக்ரட்டரி செய்யக்கூடாது. ஏன்னா இணைந்த கைகளாக நீங்கள் மூவரும் இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு சங்க செயல்பாட்டுக்கு நீங்கள் தான் எல்லாமே காரணம். தலைவர் வந்து இதை செய் தான் சொல்லுவார். என்னை கருணாகரன் சார் பார்க்குறாரு, அதுதான் இவர் பக்கத்துலேருந்து சொல்கிறாரு. கிளப் மீட்டிங் நடத்துறதுக்கு அவருடைய கடையை வந்து நான் நினைச்சேன், ஐயோ இந்த சங்கத்துக்கே கொடுத்துட்டாரு, ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் போகும், எப்படி கொடுத்தாருன்னு பார்த்தேன். சங்கத்துக்கு வந்து கிளப் மீட்டிங் நடத்துறதுக்கு கொடுத்துருக்கிறாரு, வாடகை இல்லாமல் கொடுக்குறாரு. இல்லை, அதுவே மிகப்பெரிய விஷயம். யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க, மெயின்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வாடகை இல்லாமல் அனைத்து வசதிகளும் செய்து அவர் கொடுக்குறாருன்னா அவருக்கு ஒரு பரத்த கைவலிக்கு அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கை கட்டுது என்ன காரணம் அப்படின்னா படைநடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வீர திருமகன் இல்லையா? அத்தனை பேரும் ஒரு 49 பேரும் யார் பின்னாடி நிற்பாங்கன்னா பிரசிடென்ட் பின்னாடி தான் நிற்பாங்க. மிகச்சிறந்த ஒரு தலைமை பதவி. சென்ற வருடமும் தலைவராக இருந்து இந்த வருடம் அவரே வேண்டும் என்று கேட்டு இந்த சங்கம் இவரை நிர்ணயித்துள்ளது. அதற்காக ஒரு பரத்த கேள்வி கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்றது, ஒரு குட்டு போட்டால் கூட மோதிர கையில் குட்டு போன நம்ம பொன்னமக சார் மாதிரி குட்டு போடணும்னு நினைப்பேன். அது மாதிரி யோகநாத் சார் கையில் ஒரு குட்டு போட்டால் அவருடைய அதிர்ஷ்டம் நம்மளுக்கும் வரும் நான் நினைக்கிறேன். குட்டு போடுறதுனா குட்டு இல்லை, மோதிரம் போடணும். நல்லா நம்ம கிளப்பில் யாரெல்லாம் நல்லா செய்யறாங்க அவங்களுக்கு எல்லாம் மோதிரம் போடணும் ஒரு வருஷம். அதுக்கு நான் சொல்றேன், பொருளாளர் சார் கேட்கிறேன். சரி, இணைந்து செயல்படுவோம். இந்த 2வது வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கு? கிளாஸுக்கு ஒரு பிரசிடென்ட் இல்லைங்க, மறுபடியும் நம்மளே போட்டிருக்கிறாங்களே, எப்படி ஃபீல் பண்றாங்க? இல்லை கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா, இல்லை நம்ம வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் சிறப்பாக செய்யணும், அதனால தான் உங்களை போட்டிருக்கிறாங்க. அது உங்கள் வயலில் வரணுங்கிறத நான் அப்படி கேட்டேன். ஃபர்ஸ்ட்ல பார்த்தோங்கன்னா அந்த டாப் மோஸ்ட்
பாக்ஸில் வரும், 10 கிளப்பில் வரும். நிச்சயமாக உங்கள் கிளப்பை நான் பார்க்கணும். நான் ஆசையிலே தவறி போச்சு, எனக்கு அது வருத்தம். ஏன்னா நிறைய நீங்கள் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது பதிவிடலை, அதுதான் காரணம். போர்ட்டலில் அப்பப்போ நீங்கள் போட்டு தானே கரெக்டாக வந்திருக்கோம். மிகச்சிறந்த சங்கம் பிரித்து போடணும். பரவாயில்ல, இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன எல்லாம் கலகம் கட்டுற மாதிரி அதுதானே நம்ம மிக சிறந்த சங்கமாக வேற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அட்ரான்ஸ் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். அதை பார்த்து மற்றவங்க பரவாயில்ல இந்த சங்கம் எப்படி செயல்படுதுன்னு நினச்சிப்பாங்க. அதே மாதிரி உறுப்பினர் சேர்க்கிறோம், நீங்கள் தான் முதல்ல வரணும். அனைத்துக்கும் மேலாக இந்த உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு கண் அசைவில் நம்ம சொல்றதை அவங்க அப்படியே ஏற்றுக்கணும். அதுதான் ஒரு சிறந்த தலைவர். அந்த அளவுக்கு நாம அன்பா அவங்களுக்கு இருக்கணும், அவங்க நம்ம மேல இருக்கணும். சிறந்த செயல்பாடுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா விளக்கத்துக்கு போது பார்த்தேன், இவன் என்ன சொல்ற திருக்குறள்ல, இவரை பெற்றதற்கு நான் என்ன தவம் செய்தோன்னு என்று பெற்றவர்கள் நினைக்க வேண்டும். அந்த இடத்தில் இருக்கிறீர்கள். உங்க அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். சிறப்பாக செய்யுங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். அமர்த்தப்பட்ட தலைவருக்கு இந்த சுத்தியை நாம் அடையாளமாக அளிக்கின்றோம். இந்த சுத்தியை நீங்க எங்க பார்த்துருக்குன்னா கோர்ட்டில் தான் பார்த்துருக்குன்னு அமைதின்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த சுத்தி இல்லாம லைஃப்ல எதுவுமே நடக்காது. இந்த சுத்தியால ஒரு சின்ன ஒரு ஒலி எழுப்பி கூட்டம் முறைப்படி துவங்கப்படுகிறது அப்படின்னு தலைவர் பெல் அடிச்சா மட்டுமே கூட்டம் நடக்கும். அதே மாதிரி முறைப்படி ஒத்தி வைக்கப்படுற மீட்டிங் அட்ஜான் அப்படின்னு சொன்னாதான் மற்றவங்க எழுதணும். அப்பதான் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அர்த்தம். அதுக்காக தான் அந்த சுத்தியை பிடிச்சிருவோம். இதனுடைய வேல்யூ எவ்வளோன்றது இனிமையா நமக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு எவ்வளோ நம்ம மரியாதை கொடுக்குறோம் லைன்ஸில் அப்படின்னா கூட்டம் தொடங்குறதுக்கும் முடிக்கிறதுக்கும் இந்த சுத்தியால தான் ஒரு சின்ன ஒலி எழுப்பணும். இன்னைக்கு நமது யோகனா சார் பதவியில் அமர்த்தி தலைவராக பொறுப்பேற்றது அடையாளமாக ஒரு சிறு ஒலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த சுத்தியிலை நமது ஜிஎல்டி கோஆர்டினேட்டர் அவர்களும் நமது வட்டார தலைவர் அவர்களும் அவருடைய தாய் அவர்களையும் நான் இணைந்து அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தங்கை வாங்கப்பா மேல.
அவர் என்ன பேசினுக்கிறாருன்னு படிப்பார். அப்படின்னா மொத்த ப்ரோக்ராம் தான் டிலீட் பண்ணணும். கொண்டு எங்கள் சங்கத்திற்கு ஆதரவு தந்து பல்வேறு சங்கங்கள் இருந்தும் வருகை புரிந்தும் எங்கள் சங்கத்தில் இருந்து இன்று பணி நாள் என்று இருந்தாலும் மாலை நேரத்தில் அனைவரும் தங்கள் பணியை விட்டு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து லைன்ஸ் சங்க உறுப்பினர்கள், எங்கள் சங்க உறுப்பினர்கள், சாசன உறுப்பினர்கள் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு என்றும் கடமைப்பட்டவனாக இருப்போம். எனக்காக என் குடும்பத்தில் என் தாய் தந்தை என் குடும்பம் அனைத்தும் என்னை சுதந்திரமாக லைன்ஸில் மட்டும் இல்லை, கழகத்தில் மட்டும் இல்லை, பல்வேறு இயக்கத்திலையும் என்னை இணைத்து நான் செயல்பட என்னை சுதந்திரமாக விட்டிருக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என் கழகத்திலிருந்து, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து வருகை புரிந்து என்னை சிறப்பித்த மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றிய செயலாளர், என் நண்பர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நாம் குறிப்பிட்டு சொல்ல எங்களுடைய சாசன தலைவர் மற்றும் அவர் மனைவி திருமதி மன்னிக்கணும் லயன் கல்பனா சிவராஜ் அவர்களுக்கும், எம்ஜிஎஃப் லயன் கல்பனா சிவராஜ் அவர்களை இணைந்த உடனே எம்ஜிஎஃப் கொடுத்த உலக வரலாற்றில் இணைந்த உடனே எம்ஜிஎஃப் கொடுத்த எம்ஜிஎஃப் பண்ணா எல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பீங்க என்னன்னு. அது அதாவது பல்வேறு இடர்பாடுகளுக்கெல்லாம் உதவி செய்வதற்காக கொடுக்கக்கூடிய நன்கொடை கிட்டத்தட்ட 83,000 $100 கொடுக்குறோம். இப்போ 86,000 அதை உடனடியே இயக்கத்தில் சேர்ந்த உடனே அவங்க கொடுத்தாங்க. எங்களெல்லாம் போராடி தான் வாங்கினாங்க. அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்களுடைய சங்கத்து வழிகாட்டியும் மண்டல 8 மண்டல தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஒரு விஷயத்தையும்